அசோக்ஜி. இவரு இங்க இருந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து மஞ்சள் ஃபைனல் மஞ்சள் பாக்குறாரு. ரொம்ப நல்லவரு. எப்ப பார்த்தாலும் ஜன்னல் ஓரமா தான் உட்காராரு. ஏன்னு கேட்டீங்கன்னா உள்ள சிக்னல் இருக்காது. வெளில போயிட்டு அவரோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அவரால் பேசாம இருக்க முடியாது. நாங்க தான் ஃப்ரெண்ட்ஸ். எங்க கிட்ட பேச மாட்டேன். எங்களை விட்டு தனியா ஃப்ரெண்ட்ஸா எங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும்ல. அப்படிங்களா? நம்மள பார்க்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவர்களுடைய பேர்கள் என்ன சொல்லுங்க? பேர்ல நிறைய பேர் இருக்கு. யார் யாரு? ஒருத்தர் சொன்னா ஒருத்தர் தப்பான இருப்பாங்க. அந்த பேர்லாம் சொல்றது பரவாயில்ல சொல்லுங்க. நாங்க பேர்ல எப்படி இல்ல இல்ல நாங்க தான் இருக்கோம் சொல்லுங்க. நீங்க தான் சொல்ல மாட்டாங்க. இல்ல இப்ப அவங்க கொட்டுவாங்க. சரி இவரு என்ன மதிக்க மாட்டேன்றாரு. வாங்க போலாம். இவரை பத்தி சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு டம்மி பீஸ் ஆக்சுவலி இங்க கமெண்ட்ரி பண்றதுக்கு எனக்கு ஒரு கமெண்ட்ரி பண்றதுக்கு இங்க எனக்கு ஒரு தகுதியே இல்லை. அந்த முழு தகுதி, திறமை, பெருமைசாலித்தனம், அறிவாளித்தனம், கலரு, கான்ட்ராஸ்ட், முடி எல்லாமே நம்ம லோகநாதன் கிட்ட தான் இருக்கு. லோகநாதன் உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். என்னை பத்தி சொல்றது என்ன இருக்கு? உங்க வயசு என்ன? என் வயசு உங்க வயசு தான். என்னது உங்க வயசு என்ன? எனக்கு 12 வயசு தான். அது 12 வயசு. எனக்கும் 12 வயசு தான். அப்படிங்களா? சரி. அப்படியே மீசெல்லாம் வச்சிருக்கு. உங்க கூட தான் மீசம் வச்சிருக்குது. ஓ அப்படிங்களா? மொக்க போடாதடா. ஏதாவது சீரியஸா காமெடி மாதிரி தான் பண்றா. சரி நீங்க இத்தனை ப்ரோக்ராம்ல வந்து காம்பேரிங் பண்ணிருக்கீங்க. எத்தனை ப்ரோகிராம் பண்ண? 2 ப்ரோகிராம். 2 ப்ரோகிராம். அந்த பிள்ளையார் கோயிலான வந்து இவர் காம்பேரிங் பண்ணிடுறாரு. அதை பத்தி நீங்க சொல்லுங்க. அதை பத்தி சொல்றதுக்கு அதை பத்தி என்ன சொல்றது? காம்பேரிங் பண்ண அவ்வளவுதான் சொல்லுங்க. இவரு இன்னொரு பெரிய விஷயம் இருக்கு. நல்லா ஓடி இந்த ப்ராஜெக்ட்ல வச்சிட்டாரு. ஏன்டா குண்டத்துக்கு பண்றாரு? காரு கேட்டுறாங்க. சும்மா இருங்களா? போயிட்டாங்க. எவ்வளவு நேரம் ஓடி இருக்குது? அப்புறம் வந்து போயிட்டு நல்ல ப்ராஜெக்ட் வேல் சீனிவாசா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி NSS. இது வந்து நம்ம மணிகண்டன் சார் வந்து ரொம்ப ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் சொல்றது. இந்த பேட்ச் வந்து மணிகண்டன் சார் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காரு. அதாவது என்னன்னா அவரு 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. போய் சொல்லுங்க 4 நாள் ஸ்பெண்ட் பண்ணிருக்காரு. ஒரு நாள் வந்து இந்த கிளாத் எடுத்திருக்காரு. செகண்ட் டே வந்து ஸ்டிச்சிங் பண்ணிருக்காரு. தேர்ட் டே வந்து இதுக்கு பிரிண்ட் பண்ணிருக்காரு. ஃபோர்த் டே வந்து இதுக்கு இங்க பாத்தீங்களா கிளிப்பு, இந்த பஞ்சி, அந்த ஸ்டிக்கர் ஒட்டிருக்காரு. இந்த மாதிரி அவரு எங்களுக்கோசம் நிறைய பெரிய தியாகமே பண்ணிருக்காருங்க. ஹேட்ஸ் ஆஃப்ங்க அவருக்கு. மூஞ்சி கிட்ட வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணுங்க. ஜூம்லாம் பண்ணாதீங்க, பயந்துரும். யாரா? அப்படிங்களா? அனிருத் விலாஸ். வாங்க சீக்கிரம். ஒரு நாள் முடிச்சிட்டீங்கடா. அங்க வச்சு முடிச்சிட்டீங்கடா. சிஎஸ்சி டான். இவர் வந்து எல்லாரும் வந்து மொக்க போட்டு தான் சாப்பிடுப்பாங்க. இவர் எல்லாரும் சோறு போட்டே சாப்பிடுப்பாரு. என்னன்னு கேளுங்க. சொல்லுங்க நீங்க இது மாதிரிலாம் பண்றீங்க. முடிச்சிட்டீங்கடா. ஒரு கரண்டி சோறு போட்டு ஒருத்தர் தான் இருக்கணும். வரக்கூடாது. இது 2வது வீடியோ சொல்லுங்க. எல்லாரும் என்ன மாதிரி ஆக்கணும்னு, எல்லாரும் உங்களை மாதிரி ஆக்கி நாட்டை டெவலப் பண்ணணும். அப்புறம் நீங்க வீலிங் ஸ்டண்ட்லாம் பண்ணீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி நீங்க ஜிப்சன் கிட்ட கேட்கலாம். விலாவரியா சொல்லுவாரு. இப்ப இவர் ஊர்ல இடம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இங்கதான் அப்படியே இவர் பக்கத்துல இங்கதான் எடுத்தாரு. அங்கதான் விழுந்தாரு. அது அப்படியே வாங்க இங்க வாங்க. சீக்கிரம். இவரு காலுக்கு ஒன்றும் ஆகல. ஆனா அங்க பாத்தீங்கன்னா பெரிய பள்ளம் ஆயிடுச்சு. ஒரு கிணறே ஃபார்ம் ஆயிடுச்சாங்க. பாருங்க பெரிய பள்ளம் இருக்கா? கிணறுலாம் பாருங்க. கல்லு தூக்கி போட்டா உள்ள இருந்து பபிள்ஸ் வரும். பாத்தீங்களா? சொல்லுங்க. சரி, இவ்வளோ நம்மளை பத்தி எல்லா விஷயம் நம்ம பத்தி எல்லாம் கேட்டாரு. நீங்க இந்த கேம்ப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி? வந்ததுல இருந்து அவங்க பேசுறது எப்ப இங்க வந்தாரோ அப்ப இவருக்கு சிஎஸ்சிக்கு ரொம்ப நெருக்கமாயிடுச்சு. அது ஏன்னு நான் சொல்லுவா. அதுக்கு காரணம் the cure of the college, Srinivasa College of Engineering. இவரு நான் முதல்ல சொன்ன மாதிரி ஒரு பித்தம் பூச்சி பாருங்க. This camp is so entertaining, so wonderful, so beautiful, but no. ஏன் நின்னு பேசுங்க? ஏன் நின்னு பேசுங்க? ஏங்க உட்கார்ந்து பேசுறீங்க? இல்ல நீங்க முக்கியமா பேச கூட பாருங்க. பட் என்னன்னா நம்ம ஒர்க் இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவா பண்ணிருக்கலாம். அதாவது இந்த புல்லுலாம் கொஞ்சம் கிளீன் பண்ணி கொஞ்சம் அப்படியே கிரிக்கெட் கிரவுண்ட் மாதிரி மாத்தி இந்த தண்ணி இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் மண்ணு ரொப்பி அப்புறமா அந்த டாப் மேல இருக்கிற இலை அதெல்லாம் கொஞ்சம் சத்தியம் நாடு
அது மாதிரிலாம் இருந்தாலும் அதை யூஸ் பண்றதுக்காக நம்ம பாராட்டலாம். வாங்க வாங்க இவர்தான் எங்க ரொம்ப டேமேஜ் அருள். இவர் வந்து சும்மா வீடியோ எடுங்க சாதிச்சிருக்காங்க. 2 நிமிஷம் ஒரு மூஞ்சி கிட்ட காமிச்சு அப்படி போயிடுங்க. கதையா இருக்கு. ஒரு நாள் ஒரு பொண்ணு பஸ் விட்டுட்டா. அந்த பஸ் அவளுக்காக பஸ் நிறுத்தணும்னு டிரைவர் கிட்ட சொல்லிட்டு போயிருக்காரு. டிரைவர் பஸ் நிறுத்திருக்காரு. ஆனா இவர் இறங்கிட்டாரு, பஸ் நிக்கலாங்க. இவரு போயிட்டு அந்த பொண்ணை கூட்டு வரலான்னு போயிருக்காரு. அந்த பொண்ணு தேடி இருக்காரு. போய் தேடிட்டு ஹாஸ்டல் வரைக்கும் போயிட்டாரு. பார்த்தா அந்த பொண்ணு ரூட் நம்பர் 8ல ஏறிட்டு எங்க பஸ் ஓவர்டேக் பண்ணி வந்து நின்னுட்டா. அந்த பஸ்ல ஏறிட்டா. இவரு எப்படி போனானா ட்ரெயினுக்குள்ள பூந்து வெளியே வந்து அப்படியே ஜிம்னாஸ்டிக் மாதிரி அப்படிலாம் நிறைய பண்ணாரு. கடைசியில அந்த பொண்ணுக்கு இவர் யாருன்னே தெரியாது, இவர் எதுக்கு வந்தாருன்னே தெரியாது. கடைசியில மொக்கையா போயிட்டாரு. இவருக்கு ஒரு கம்யூனிட்டி இந்த மாசம் அவருக்கு ஆனிவர்சரி கொண்டாடுறோம். எல்லாரும் கண்டிப்பா வந்துருங்க. செப்டம்பர் 27 மறக்காதீங்க. இப்போ வந்து நம்ம இங்க ஒரு முக்கியமான ஆள் கிட்ட பேச போறோம். ஹலோ அவங்க அப்பா அருள். அவங்க அப்பா இந்த குழந்தை வந்து அருளோட மூஞ்ச கிட்ட பார்த்ததுல இருந்து ரொம்பவே கத்திட்டு இருக்காங்க. இல்ல மச்சான் பாடுறா. இங்க சொல்லு கதை சொல்லு சரியா? இதெல்லாம் போய் சொல்லி கூடாது. இவர் மிஸ்டர் அனிருத் வச்சு நான் ஒரு ரைமிங் கண்டுபிடிச்சிருக்கேங்க. இவர் வந்து கேம்ப் வந்து 7 நாள்லயே ஒரு குழந்தைய ரெடி பண்ணிட்டாரு. 2 அதுக்கு அம்மா வந்து அம்மா வந்து அங்க நிக்குது பாருங்க. கேமரா வச்சு போலாம். கார்த்தி இங்க இருந்துங்க. இது வந்து சொல்லுங்கடா ஸ்கூலோட கொடியே காணும். கயிறு கீழே தான் கட்டி வச்சிருக்காங்க. இதை பத்தி ஆனா அதுதான் சுவாரஸ்யமா போகும். அதுல நாங்க மேல இவரு இன்டர்வியூனாலே அலர்ஜி. என்னன்னு கேளுங்க. இந்த மாதிரிதான் இந்த இன்டர்வியூ போய் கேம்பஸ் இன்டர்வியூல போய் என்ன பண்ண போறீங்க நீங்க? கொஞ்சம் பயமா தான் இருக்கு. எந்த வாரனாலும் எங்க குரு அருள் சொல்லுவாரு. இவருக்கு திருட்டு டேஷ்னு ஒரு பட்ட பேர் இருக்கு. அது அவரே என்னன்னு கேட்டுக்கோங்க. இதெல்லாம் சொல்லுவாங்க. சரி அடுத்து உங்களை நேரத்துக்கு அது நான் பொட்டு வச்சு பொங்கல் சாப்பிடுறோம்னு நினைச்சீங்களா? அவர் பொங்கல் சாப்பிடல, பிரெட் தான் சாப்பிட்டாரு. குட் பாயிண்ட். நேற்று காலைல பொங்கல் சாப்பிட்டீங்களா? ரொம்ப பிடிக்கும். பொட்டு ரொம்ப பிடிக்கும். நீங்க அப்புறம் ரொம்ப பிடிக்கும். ஓ இப்போதைக்கு எழுதி வச்சுக்கிறாரு. இப்போ சப்போஸ் இவர் வந்து தெரியாதனமா ஒரு ஃபங்க்ஷன் கூப்பிட்டாருன்னா கடந்த 4 வருஷமா இந்த பேப்பர் வச்சு சுத்திட்டு இருக்காரு. இவர் எந்த ஃபங்க்ஷனுக்கும் கூப்பிட மாட்டாங்க. சொல்லுங்களா? இவரோட தமிழ் உச்சரிப்பு ரொம்ப பிரமாதமா இருக்கு. பாருங்களேன், வேல்ஸுக்கு வெல்ஸ்ன்னு போட்டிருக்காரு, சீனிவாசாவுக்கு சனிவாசான்னு போட்டிருக்காரு. வெல் சீனிவாசா கல்லூரி நாட்டுப்பணி நல்ல குழந்தைக்கு நம்ம உள்ள ரூமுக்கு போ உள்ள போ. உங்க பேரு தெரிஞ்சுக்கலாமா? ஆனந்த். இந்த கேம்ப் பத்தி என்ன நினைக்கிறீங்க? இன்னொரு மாசம் மறுபடியும் ஏற்பாடு. ஆக்சுவலி ஒரு ப்ரொஃபஷனல் ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் கேம்ப் போடாம இருக்கவே கூடாது. நாங்க போடுங்க ஐடி கார்டு போட்டீங்களா?
வாங்க சரி வாங்க. சரி சரி இது வந்து நாங்கள் தங்கின ரூமு. இதான் பேக் துணி. இந்த ஃபேன் வந்து ஒரு நாள் ஓடுது ஒரு நாள் ஓட மாட்டேங்குது. லேட்டஸ்ட் மாடல் கம்ப்யூட்டர் HCL இன்னோவேஷன். இது வந்து Pentium 22ன்னு ஒரு புது இன்னோவேஷன் எடுத்துன்னு வந்துருக்காங்க. இங்க பாருங்க கம்ப்யூட்டர் பேர் பிரியாமா பொண்ணு பேர் தான் கம்ப்யூட்டர்ல வச்சுறேன். அதான் அடிக்கடி ஆஃப் ஆயிடுச்சு. இதுதான் எங்களோட தெய்வம் மதர் போர்டு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நாங்க கிளம்புறப்பே 3 சார்ஜர் இருக்கு. அப்ப நாங்க இருந்தப்போ எத்தனை சார்ஜர் பார்த்துக்கோங்களேன். இந்த ஓட்டில ஒரு சார்ஜர், அதாவது ஒரு இதுல வந்து 2 தான் போட முடியும் மேக்ஸிமம். நாங்களாம் 5 போடுவோம். ஆமா டெக்னாலஜி கமல் இது வந்து ப்ரொஜெக்டர் ஸ்டாண்டு. அதாவது இப்படி தூக்குனீங்கன்னு வச்சுக்கோங்க பெரிய ஸ்கிரீன் ஒன்று வரும். காமிங்க. இதுதான் பெரிய ஸ்கிரீன். கமல் இவர் படுத்திருக்க ஆங்கிலே ஒரு மார்க்கமா இருக்கு. அப்படியே வந்து பின்னாடி செம்மையா டான்ஸ் ஆனாரு. உங்களுக்கு டான்ஸ் வந்து தெரியுமா இல்ல தெரியற மாதிரி இருக்காருங்க. இவர் தான் கட்டுப்பிடிச்சாரு. அந்த குழந்தையோட அப்பா சுரேந்தர். அப்படிங்களா? மகேஷ் வந்து கண்ணாடி போனா ரொம்ப அழகா இருக்கு. இன்னும் நீங்க சென்ட்ரல் ஸ்பைக் அப்படின்னா பாருமா இங்க வந்து கருத்து போயிட்டு மாதிரி இருப்பீங்க. டேவிட் பெக்கர் மாதிரி இருக்காரு. அவங்க வீடு எங்க இருக்கு? முடிச்சோ அங்கதான் சாயங்காலம் போயிட்டாங்க. அங்க வராது. நரேன் வாங்க நரேன். பரவாயில்ல சார். ஹலோ வாங்க நரேன். அப்புறம் சொல்லுங்க என்ன சொல்லணும்? கேம்பை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கேம்பை பத்தி என்ன நினைக்கிறேன்னா இன்னும் நல்லதா ஏதாச்சும் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அது முன்னாடி இவரோட வெள்ளி டாலர் கொஞ்சம் காமிங்க. வெள்ளி இல்லையா மெட்டல்லையா? செம்மையா இருக்கு பாருங்க. சொல்லுவோம். சொல்லுங்க கேம்ப் பத்தி சொல்லுங்க. கேம்பை பத்தி சொல்லணும்னா எப்படி ரொம்ப நல்லா இருந்தது. 1 வீக் போனதே தெரியல. இந்த 1 வீக் வந்து ரொம்ப கம்மி நம்மளுக்கு. இந்த 1 வீக் ரொம்ப கம்மி. அது இல்லாம இந்த மாதிரி இன்னும் நிறைய வரணும்னு எதிர்பார்க்குறீங்களா? ரொம்ப ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ்னா எல்லாருமே சேர்ந்து நினைக்கிறேன். எல்லாமே சேர்ந்து பண்ணிருக்கலாமோ அப்படின்னு. ஒருத்தர் சார் வந்து so dedicated, so determined, really a great gentleman. தமிழ்ல சொல்லுங்கப்பா. என்ன சொல்றது, flawless man. நம்மளுக்கு வந்து இவ்வளோ சுதந்திரத்தையும் கொடுத்து சாப்பாடும் போட்டு கேம்ப்னா கேள்விப்பட்டிருப்போம். நம்மளே தான் சமைச்சு நம்மளே சாப்பிடணும். அதுக்கே நம்மளுக்கு 6 நாள் ஓடிடும். ஆனால் எல்லாமே அவரே கூப்பிட்டு வச்சு சாப்பிட வச்சு எல்லாம் பண்ணி ரொம்ப நல்லது பண்ணியிருக்காரு நம்மளுக்கு. அதுக்கேற்ற மாதிரி அதுக்கு நம்ம பேர் வாங்கி கொடுப்போம்னு நினைக்கிறோம். கண்டிப்பாக கொடுக்கணும். முக்கியமான விஷயம் கேம்புக்கு வந்து 3 நாள்ல ஒரு பூராங்க கச்சிச்சு. அந்த காயத்தை கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் காமி முடியாது. சென்சார் பண்ண ஏரியா எங்க ஊசி போட்டாங்கன்னு இது வந்து எங்க போட்டாங்க. ஆனா ஒரு வருஷத்துக்கு விஷயம் என்னன்னா இந்த ஊர்ல மருத்துவமனை எதுவும் கிடையாது. இதுக்கோசம் வந்து இவர் பூரா கச்சிச்சுன்னு கொஞ்சம் தாங்கினாரு. இது பாம்பு கட்சின்னா இங்கே போட்டுன்னு போயிருந்தாருன்னா என்ன பண்ணுங்கிறது நம்ம ஃபீல் பண்ணாதீங்க. அவர் ஒன்றும் இல்லை பூரா கச்சா ரொம்ப அழுவாது போல. அழுவாதீங்க பார்த்துக்கலாம். அப்படிங்க குழந்தை ஹரிஹரன் யங்கஸ்ட் பாய் இந்த கேம்ப். என்ன சொல்றது, இவர் வந்து அடிக்கடி ஜிபிஎஸ் ஆக்டிவேட் பண்ணாரு. இவனை பத்தி பேசுனீங்களா? அவரை பத்தி நாங்கெல்லாம் கிளம்ப போறோம். கொஞ்சம் வருத்தமாவும் இருக்கு. அந்த சேம் டைம் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. நான் வீட்டுக்கு போக போறோம். நல்ல ஃப்ரெண்ட் அருளை மிஸ் பண்ணி இருந்தாலும் காலேஜ் பாரு இந்த அளவுக்கு க்ளோஸா இருக்கிற ஆஃபீஸ் இருக்காங்க.